பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னமும் கிளை மாதிரியே இருக்குது, காஞ்சி போன கிளைன்ட்டு. ஆனால் அது ஒரு பூச்சி ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் அந்த பூச்சியோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் கீழெல்லாம் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்குது பாருங்களாம். கீழே இது 2 கால், இந்த காலை எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்களாம். ஆனால் அச்சு அசலாக அப்படியே கிளை காஞ்சி போன கிளை எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியே இருக்குது இந்த பூச்சி. இப்போ எடுத்து விட்றேன் பாருங்களா, அது எப்படி பிடிக்குது பாருங்களாம் அந்த பூச்சி. இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் காஞ்சி போன கிளைன்னு நினச்சிக்கிட்டேன். அது எப்படி மேய்து பாருங்களா. இப்போ ஸ்டெடியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அது கிளை மாரி ஸ்டெடியாக இருந்தது. அதை நான் எடுக்குவேன், டைட்டாக பிடிச்சின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த பூச்சி என்னன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதை பார்க்க ஆனால் நான் கிளந்தான், காஞ்சி போன கிளந்தான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பூச்சின்னு இப்போ தான் தெரியுது. நான் சுற்றி தேடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பூச்சி தான் சாப்பிட்டுதுன்னே தெரியல, எந்த பூச்சி தான் சாப்பிட்டுதுன்னே தெரியல. கடைசியில் இதுதான் சாப்பிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ், பூரா கிளையும். பாருங்களா, வாக்கே பயங்கரமாக இருக்குது. அது இப்போ தான் அந்த வாயெல்லாம் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அப்படி நேரம் குச்சி மாரியே இருந்தது. இந்த பாருங்க எப்படி போகுது பாருங்களா. டைட்டாக கெட்டியமாக பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது.